ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினிங் மகா சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ஓலை பக்கோடா செய்முறையை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓலை பக்கோடா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்க்கலாம் வாங்க. அரிசி மாவு 2 கப்பு, 3/4 கப் கடலை மாவு, உடைச்ச கடலை மாவு 3/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, சின்ன டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன குழிக்கரண்டி ரீஃபைண்ட் ஆயிலை எடுத்து வச்சுருக்குறேங்க. சால்ட்டு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச். இப்போ ஓலை பக்கோடா மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சிருக்கிறேங்க. இப்போ இந்த மிக்சிங் பவுலில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், கடலை மாவு சேர்த்துக்கலாம், பவுடர் பண்ணின உடைச்ச கடலை மாவு சேர்த்துக்கலாம், ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், எள்ளு சீரகத்தை சேர்த்துக்கலாம், சின்ன டேபிள் ஸ்பூன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்து இருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ சூடு பண்ணி வச்சிருக்கிற ரீஃபைண்ட் ஆயிலை சேர்த்துக்கலாம். இப்போ உடனே கலந்து விடாம 2 நிமிஷம் கழிச்சு கலந்துக்கலாங்க மாவை. இப்போ நம்ம சேர்த்து இருக்கிற இந்த எண்ணெய் வந்துட்டு மாவுல நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க. இந்த எண்ணெய் சேர்க்கறதுனால ஓலை பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு இருக்குங்க. இப்போ ஓலை பக்கோடா மாவுல எண்ணெய் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டாச்சுங்க. மாவோட கன்சிஸ்டன்சி வந்து இது மாதிரி பிடிச்சோம்னா இது மாதிரி நிற்கணுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு கலந்துக்கலாங்க. இப்போ பாருங்க, ஓலை பக்கோடா மாவை இது மாதிரி கன்சிஸ்டன்சில கலந்து வச்சாச்சுங்க. இப்போ இந்த மாவை எடுத்து பக்கத்தில் வச்சிடலாங்க. ஓலை பக்கோடா மாவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேங்க. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள ஓலை பக்கோடாக்கு அச்சை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த முறுக்கு குழால ஓலை பக்கோடா அச்சை செட் பண்ணியாச்சுங்க. இப்போ நல்லா டைட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த ஓரங்கள்லாம் எண்ணெய் தடவி விட்டுக்கலாங்க. இது மாதிரி எண்ணெய் தடவுறதுனால மாவை வச்சு செட் பண்ணி ப்ரெஸ் பண்ணும்போது வந்துட்டு மாவு வந்துட்டு ஈஸியாக வெளியே வருங்க. இப்போ பாருங்க, ஓலை பக்கோடாக்கு அச்செல்லாம் செட் பண்ணி எண்ணெய்லாம் தடவி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற ஓலை பக்கோடா மாவை கொஞ்சமாக எடுத்து முறுக்கு குழால இது மாதிரி வச்சு செட் பண்ணிக்கலாங்க மாவை. இப்போ எண்ணெயும் சூடாயிடுச்சுங்க. இப்போ பாருங்க, ஒரு சின்ன துண்டு மாவு எடுத்து விட்டாக்கா மாவு வந்துட்டு உடனே எழும்பி இது மாதிரி மேலே வரணுங்க. இப்போ எண்ணெயும் சூடாயிடுச்சுங்க. இப்போ முறுக்கு குழால ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை எண்ணெயில் இது மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்படியே ஓலை பக்கோடா வந்துட்டு 2 நிமிஷத்துக்கு வேகட்டுங்க. அதுக்கு அடுத்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஓலை பக்கோடாவே திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்க, 2 பக்கமும் ஓலை பக்கோடா ஒரே மாதிரி வெந்து இது மாதிரி கலர் மாதிரி எண்ணெயில் வந்துட்டு பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் ஓலை பக்கோடாவை எண்ணெயை எடுத்துடலாங்க. இப்போ மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி எண்ணெயில் புழிஞ்சு இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஓலை பக்கோடா மாவை மொத்தமாக புழியாமல் இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி லைட்டாக மாவு வெளியில் வந்ததும் இது மாதிரி உடைச்சி குட்டி குட்டி பீசஸாக எண்ணெயில் விட்டுக்கலாங்க.
ருசியான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ஓலை பக்கோடா சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.